ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ்க்கெல்லாம் மூல காரணம் போய் பார்த்தோம்னா ரெண்டு காரணமாக தான் இருக்குது. ஒன்று எக்ஸஸ் வெயிட்டு, இல்லைனா அண்டர் வெயிட்டு தான். ஒரு 10% தான் ஜீன்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. மீதி எல்லாத்துக்கும் காரணம் வெயிட் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லாதான்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜனங்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்துச்சு. அதுக்கான இதில் அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஸ்டெப் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் நம்ம இருக்கணும். அதுதான் நம்முடைய கரெக்டான வெயிட். இருக்க வேண்டிய வெயிட்டோட அதிகமாக இருக்கிறதும் தப்பு, அது எக்ஸஸ் வெயிட்டு. கம்மியாக இருக்கிறது தப்பு, அண்டர் வெயிட். எக்ஸஸ் வெயிட்டான உங்களுக்கு தெரியும், ஒபிசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். அண்டர் வெயிட்டில் இருந்தால் இம்யூனிட்டி சுத்தமாக இருக்காது. இம்யூனிட்டி இல்லைனா எப்படி ஒரு வீட்டு காம்பவுண்ட் வால் அதே மாதிரி தான். காம்பவுண்ட் வால் கடகால் செஞ்சால் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு வண்டி ஓடுற வரைக்கும் ஓடும். ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நமக்கு எல்லாமே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கும். இந்த கரெக்டாக இருக்கிறதுக்கு இப்போ ஜனங்க பண்ணுற விஷயம் அதையும் ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரியாலிட்டியை ஒத்துக்கிட்டு யாராவது ஒருத்தர்கிட்ட கமிட் ஆகி சீரியஸாக சின்சியராக கனெக்ட் ஆகி ஒருத்தவங்களுடைய கைடன்ஸோடு பண்ணுறது. இது கரெக்டான மெத்தடு. அதாவது நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் தேவையான நேரத்தில் தேவையான அளவு கரெக்டாக சாப்பிட்டு தேவையான அளவு நம்ம உடம்புக்கு தகுந்த உடற்பயிற்சி கரெக்டாக கொடுத்து ஒருத்தர் கைடன்ஸோடு பண்ணுறது சரியான வழி. இது இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்கட் இது தான். இன்னொன்று, ராவாக வச்சா குடுமி சரைச்சா மட்டுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்றது, இல்லை எதையுமே சாப்பிடாமல் இருக்கிறது, முழுக்க பட்டினியாக இருக்கிறது, வெறும் தண்ணியாக குடிக்கிறது, வெறும் பழமாக சாப்பிட்றது, வெறும் சப்பாத்தி சாப்பிட்றது, ஃபுல்லாக ஒயிட் ரைஸ் மொத்தமாக கட் பண்ணிட்டுறது, இப்படி அவங்களுக்கு எதெல்லாம் தோணுமோ என்னென்னலாம் அவங்களுக்கு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணுறது. இது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேபி வெயிட் கூட குறையும். ஆனால் நமக்கு என்ன ஆகணும், ஹெல்த் இஷ்யூஸ் பின்னாடி பெரிய பிரச்சனை கொண்டு வரும். ஏன்னா ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தில் ஃபாலோ பண்ணுவது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பப்பாளி பழம் மட்டும் சாப்பிட்னு வச்சுக்கலாம். அதில் இருக்கிற நியூட்ரிஷன் கண்ணுக்கு மட்டும்தான் தேவைப்படும். மீதி உடம்பு மற்ற உறுப்புக்கு தேவை நியூட்ரிஷன் எதுவும் சாப்பிட வேணும்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், அந்த உடம்பு முடிஞ்ச வரைக்கும் ஒத்துழைக்கும். கடைசியில் வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு போய் நம்ம விட்டுடும். அண்டர் வெயிட் அதே மாதிரி தான். இப்போ நான் வெயிட் கெயின் பண்ணுறது கண்டதாக சாப்பிட்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இஷ்டத்துக்கு எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். வெயிட் கச வெயிட் கெயின் ஆகிடும். ஆனால் அதுவும் அதே மாதிரி தான். ஓவர் நியூட்ரிஷனில் போயிட்டு உடம்பு பிரச்சனை கொண்டு வந்துடும். ஸோ நீங்கள் அண்டர் வெயிட்டில் இருக்கிறீங்க, இல்லை எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ண நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்கிட்ட வாங்க. உங்களுக்கு சரியான கைடன்ஸு, அது மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு என்ன ஹெல்த் எஜுகேஷன் வித் பேசிக் ஃபிட்னஸோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்கள் வெயிட்டை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறது மட்டுமே இல்லாமல் உங்களை பார்த்து உங்கள் ஃபேமிலி அதை எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அதையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறதுக்கு நானும் எங்கள் டீமும் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா உடம்பு மட்டும்தான் உங்கள் உயிர் வாழ்கிற இடம். ஸோ உங்கள் உடம்பு உங்கள் கையில் மட்டுமே தான் இருக்குது. சரியா? பாய், டேக் கேர்.